வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை பிரதோஷ விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை சிவன் ஆலயங்களில் மாலை வேளையில் பிரதோஷ விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இந்த பிரதோஷ விரத வழிபாடு தொடர்பில் சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி ஸ்ரீ சாஸ்தா பீட குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பச சுவாச்சாரியார் விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். வருகின்ற வெள்ளிக்கிழமை 12/6/2026 அன்றைய தினம் சிவனாலயங்களிலே சாயங்கால வேளையிலே நடைபெறுகின்றதாகிய சிறப்பான பூஜை வழிபாடு கூடிய விரதம் பிரதோஷ விரதம். இந்த பிரதோஷ காலத்திலே சிவனாலயங்களிலே சிறப்பான அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள், நந்தியம்பெருமானத்திலே அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெறும். இவ்வாறு அங்கே விரத அனுஷ்டானத்திற்கூடியவர்கள் எல்லாம் சென்று அங்கே பிரார்த்தனைகள் செய்து நந்தியம்பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த பிரதோஷ காலத்திலே இறை நாமாக்களை பாராயணம் செய்வது, சிவபுராணத்தை செய்து கொள்ளலாம், லிங்காஷ்டகம் பாராயணம் செய்து கொள்ளலாம், தேவார திருமொழிகள் பாடிக்கொள்ளலாம். பொதுவாக இந்த தேவாரத்தை அடிக்கடி பாடிக்கொள்வார்கள் எல்லோரும். திருச்சிற்றம்பலம் இடறினும் தளறினும் எனதொடு நோய் தொடரின மூன களல் தொழு தெழிவேன் கடல் தனில் ஆமிதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ எமையாழுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. திருச்சிற்றம்பலம். இவ்வாறு இந்த தேவாரங்களையும் பாடி அங்கு நடைபெறுகின்ற அபிஷேகம், ஆராதனை, பூஜை, வழிபாடுகளும் கலந்து அங்கே பிரார்த்தனையிலே பலம் பெறுகின்ற பொழுது ஏனைய காலங்களைப் போல் இல்லாமல் நந்தியம்பெருமானத்தை ஆரம்பித்து கோமுக வரை சென்று மீண்டும் நந்தியம்பெருமானத்தை இவ்வாறு 3 முறை சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற முறையில் இந்த வழிபாடுகள் நடைபெறும். அங்கே சுவாமி பலம் பெறுகின்ற பொழுதிலும் அடியவர்களெல்லாம் இறை நாமாக்களை உச்சரித்த வண்ணமாக, அதேபோல தவில் நாதஸ்வர இசைகளோடு சங்கநாதம், செகண்டி போன்ற வாத்தியங்களோடும் அங்கு இந்த சுவாமியினுடைய ஊர்வலம் நடைபெறும். பொதுவாக 3 முறை வலம் பெறுகின்ற ஆலயங்கள் உண்டு. அவ்வாறானத்திலே முதல் வலம் பெறுகின்ற பொழுது வேத பாராயணங்கள், ருத்ர பாராயணங்களோடு வலம் பெறும். 2வது வலம் பெறுகின்ற பொழுது தேவார திருமுறைகள், சிவபுராணங்களோடு வலம் பெறுவது. 3வது முறை வலம் பெறுகின்ற பொழுது சங்கநாதம், செகண்டி வாத்தியம், தவில், நாதஸ்வரம், மிருதங்கம் போன்ற வாத்தியங்களோடும் வலம் வருகின்ற இடங்களும் உண்டு. அவ்வாறு இந்த சிறப்பான பிரதோஷ காலத்திலே நாம் இறைவனை வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடிய காலம் இந்த பிரதோஷ காலம். அந்த தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெற வேண்டி அங்கே திருப்பால் கடலை கலந்த பொழுது அமிர்தத்துக்கு பதிலாக ஆழகால விஷம் வந்த பொழுது செய்வதறியாது தேவர்கள் அங்குமிங்கும் ஓடி அலைந்தார்கள். அதனால தான் வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் மீண்டும் வலது பக்கமாகவும் சென்று வழிபாடு செய்கின்ற சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே இந்த பூஜை வழிபாடு நாமும் கலந்து இறையொளி பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.